بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن كثيرا من الأحبار والرهبان ليأكلون أموال الناس بالباطل ويصدون عن سبيل الله والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியுடைய தொழுகையிலே சூரத்துல் அன்ஃபால் என்ற சூறாவையும் சூரத்து தௌபாவுடைய சூறாவை பெரும் பகுதியை ஓதி காட்டப்பட்டது. இந்த இரண்டு சூறாக்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுடைய காலத்திலே இஅலாய கலிமத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை வஹ்தானியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட போர்களை பற்றி அல்லாஹ் இதிலே சொல்கிறான். பத்ருடைய போர் நடந்த சுருக்கமான சம்பவத்தை அல்லாஹ் இதிலே சொல்கிறான். ஹுனைனுடைய போரை பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். தபூக்குடைய போரை பற்றி விரிவான முறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்லி காட்டுகிறான். அனைத்து போர்களின் கொண்டு நோக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த அற்புதமான கலிமாவை கடைசி மனிதர்களை எடுத்துரைப்பதுதான் நோக்கம். பொதுவாகவே நபியுடைய காலத்தில் நடந்த போர் எல்லாமே தற்காப்புக்காக வேண்டி நடந்த போர்கள். தற்காப்பு என்று சொன்னால் மதீனாவின் மீது படையெடுத்த வந்த மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எதிர்த்த போர்கள் தான் எல்லா போர்களும். பத்ருடைய போரிலிருந்து தபூக்குடைய போர் வரை நாம் பார்ப்போமேயானால் இதே நிலைமைதான். மக்காவிலிருந்து முஷ்ரிக்கீன்கள் படையெடுத்து மதீனாவை நோக்கி வரும்போது பத்ர் என்ற இடத்தில் வந்து தங்கினார்கள். மதீனாவுக்குள்ள வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு நடந்த போர் தான் பத்ருடைய போர். மக்காவிலிருந்து 3000 பேர் கொண்ட படை மதீனாவுக்குள்ளே வந்து விட்டது. உஹது என்ற மலைக்கு கீழே இருக்கிறது என்பதை அறிந்த நபி அவர்கள் 700 நபர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்குள்ள வராமல் இருப்பது தடுப்பதற்கு எதிர்த்த போர் தான் உஹதுடைய போர். 12000 பேர் கொண்ட படை கொண்ட ஒரு போர் கஸ்வய ஹந்தக்கில் ஹிஜ்ரி 4 நடந்த போர் இருக்கிறது. 12000 பேர் காஃபிர்கள் வந்தார்கள். மதீனாவை சுற்றி பள்ளத்தை தோண்டி அதுக்கு ஹந்தக் என்று சொல்லப்படும். அரபியிலே உருதுவில தமிழில் அகழு போர் என்று சொல்வார்கள். மதீனாவை பாதுகாப்பதற்காக நடந்த போர் தான் கஸ்வய ஹந்தக் என்பது. இப்படி எத்தனை போர் நடந்ததோ அனைகளும் தங்களுக்கு தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக நடந்த போர்கள் தான். நபி அவர்களே போய் போர் செய்வதற்காக எங்குமே போல. அதனால் தான் சொல்வாங்க, இஸ்லாம் என்பது தல்வாரின் மூலமாக பரவியதல்ல, வாளின் மூலமாக பரவியதல்ல. இஸ்லாம் என்பது அஹ்லாக்கின் மூலமாக பரவியது. அதனால் தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வாங்க, ஃபுதிஹத்தில் மதீனத்து பி அஹ்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா காமியா பெற்றது, மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது நபியுடைய அஹ்லாக்கின் மூலமாக, நபியுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான். கடைசி மூச்சில் நபி அவர்கள் விட்டு சென்ற சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள், 1.25 லட்சம் சஹாபாக்கள் எப்படி நபிக்கு கிடைத்தாங்க? நபியுடைய அஹ்லாக்கை பார்த்து தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். போரின் மூலமாக யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இப்படி இது சம்பந்தப்பட்ட போர்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லுகிறான். இதுல இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது யூதர்களிலே கிறிஸ்துவர்களிலே நஸ்ரானி அப்படின்னா கிறிஸ்துவர்கள்,
யஹூதி அப்படின்னா யூதர்கள். இந்த இருவர்களிலே அதிகமானவர்களை பார்த்தால் அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்றா, யா யுலதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பார் வர் ருஹ்பான். யூதர்களை இருக்கக்கூடிய ஹிப்ருகள், அவர்கள் இருக்கக்கூடிய அறிவாளிகள், அறிஞர்களும், அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய துறவிகள், துன்யாவே வேணாம் அப்படின்னு சொல்லி போய் காட்டில் இருக்கிற பாருங்க துறவிகள், இவர்கள் எல்லாம் லயகுலூன அம்மால் அன்னாஸ் பில் பாத்தில், தவறான முறையிலே மக்களுடைய பணங்களை சாப்பிடக்கூடியவர்கள். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقون في سبيل الله, தங்கங்களை வெள்ளிகளை அவர்கள் குமித்து வைத்திருப்பார்கள், சேகரித்து வைத்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யூதர்கள் நசாராக்கள் பொருளின் மீது ஆசை இருந்த காரணத்தினால், மாலுடைய முஹப்பத்தும் அதே மாதிரி அவர்கள் சேகரித்து வைத்திருந்த தங்கம் வெள்ளியின் முஹப்பத்தின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு, ஃபுகராக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு இவர்கள் தான தர்மங்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை வைத்து ஜகாத்துடைய சட்டத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்த 5 கடமையில ஒரு கடமை, 5 ஃபரதுல ஒரு ஃபரது எது? ஜகாத். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கடமை. அதுக்கடுத்து நம்மின் மீது கடமையாகுவது தொழுகை. தொழுகைக்கு பிறகு எதுங்க? தொழுகைக்கு பிறகு बोला भाई 5 अरकान खमसा, 5 अरकान कौन क्या? कलीमा, नमाज, ஜகாத். ஆரம்பத்தில் வந்தாதான் சொல்லுவீங்களோ. மூணாவது என்னங்க? ஜகாத். ஜகாத் தெளிவா சொல்லுங்க, ஜகாத்னு சொல்லுங்க. ஜகாத். அந்த மூணாவது ஜகாத் அல்லாஹ் சொல்லி கடமையாக்கி இருக்கிறானே, அதுக்கு அடுத்து நோன்பு. இந்த நோன்பையும் ஜகாத்தையும் ஒரே வருஷத்தில் அல்லாஹ் இது கடமையாக்கினான். ஹிஜ்ரத்துக்கு பிறகு 2வது வருஷத்திலே நோன்பையும் கடமையாக்கினான், ஜகாத்தையும் அல்லாஹ் கடமையாக்கினான். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்ப்போமேயானால் எங்கெல்லாம் தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ, தொழுகைக்கு கூடவே ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தனியாக பிரிக்கல, தொழுகை தனி ஜகாத்து தனின்னு பிரிக்கல. தொழுகை மட்டும்தான் ஃபரது, ஜகாத்து ஃபரது இல்லை என்று நீங்கள் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஏறத்தாழ குர்ஆன் ஷரீஃபில் 32 இடத்திலே திஸ்பர் தோ ஜகாமே 32 இடத்திலே தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் ஜகாத்தை சொல்லி காட்டுகிறான். அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, அகீமுஸ் ஸலா இகாமஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ 32 இடத்திலே தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். இது என்ன தெரியுதுன்னா, எப்படி நாம் பாபந்தியா தொழுகிறோமோ செல்வந்தர்கள் பாபந்தியான முறையிலே ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இந்த ஜகாத் என்பது வெறும் முஸ்லிம் உம்மத்து முஹம்மதியாவுக்கு மட்டும் நாம் கடமையாக்கல. இதுக்கு முன்னாடி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய காலத்திலே இந்த ஜகாத்தை நான் கடமையாக்கி இருந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, மூணாவது விஷயம், ஜகாத் ஏன் கடமை ஆக்கணும் அல்லாஹ் நம்மள? நம்ம ஏன் ஜகாத்து கொடுக்கணும்? அதுக்கு 3 விதமான சிறப்பு தன்மைகள் இருக்கிறது. ஜகாத்துக்கு எத்தனை இருக்குதுங்க? 3 விதமான ஹுசூசியாத்துகள். ஒன்று, இது ஒரு இபாதத். என்ன செய்யணுங்க? எப்படி 2 ரக்காத் தொழுரும் இபாதத்து, 3 ரக்காத் தொழுரும் இபாதத்து, 4 ரக்காத் தொழுரும் இபாதத்து. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அப்படின்னு நினைச்சு வணக்கமாக இபாதத்தாக எப்படி நான் நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பாக்கெட்டில் இருந்து 2.5% நாம் ஜகாத் எடுத்து கொடுப்பது 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு எவ்வளோ? 25 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் நாம் ஜகாத் எடுத்து கொடுக்கிறோமே, இது எடுத்து கொடுப்பது இபாதத்துன்னு நினைக்கணும். இது ஒரு வணக்கம். இது நாம் சம்பாதிச்சோம் அதனால கொடுக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இது ஒரு இபாதத்தான் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாக இந்த இது இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த ஜகாத் யாருக்கு போய் சேருது?
குரபாக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போய் இந்த பணங்கள் சேருகின்ற காரணத்தினால், இந்த உணவுப் பொருட்கள் போய் சேருகின்ற காரணத்தினால், அவர்களுக்கு தரக்கூடிய துணிகள் போய் சேர்கின்ற காரணத்தினால், ஒரு மனிதனுடைய நற்குணம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு உதவுவதுதான் ஒரு நற்குணமான விஷயம். இது அஹ்லாக்கியாத்தில் சம்பந்தப்பட்டது. இது எது? ஜகாத் கொடுப்பது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமை. இது நாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டிருந்து பக்கத்து வீட்டுக்கான பட்டினியா இருந்தால், அது ஒரு முஸ்லிம் பார்த்து கொண்டிருந்தால் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. நாம் ஈதுடைய நாள்ல நல்ல துணி உடுத்திக் கொண்டு ஒரு ஏழை துணி இல்லாமல் கிழிந்த துணி உடுத்திக் கொண்டிருக்கிறான் சொன்னால், அது நல்ல ஆடை உடுத்திக் கொண்ட முஸ்லிம் பார்த்தால் அவன் உண்மையான முஸ்லிமா இருக்க முடியாது. பசியின் கொடுமையிலே அழுறான், நாம் வயிறு நிரம்ப சாப்பிடுறோம், அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்திருந்தால் நாம் உண்மையான முஸ்லிமா இருக்க முடியாது. அப்போ அடிப்படையான தன்மை என்ன? ஒரு முஸ்லிமுடைய அஹ்லாக் என்னவென்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது. அந்த அளவுக்கு செல்வங்கள் இருந்தால் அதிலிருந்து 2% ஏழைகளுக்கு தருவதிலே, ஃபகீர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, குரபாக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அஹ்லாக்கியான தன்மை, நற்குணத்தில் உள்ளது. எனவே யார் ஜகாத்து தொடர்ந்து தருவார்களோ அவர்களிடத்தில் அஹ்லாக்கை ஹசனா இருக்குது என்று பொருள். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? மூணாவது சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? தொடர்ந்து ஒரு நபர் ஜகாத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள மாலுடைய முஹப்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். மாலுடைய முஹப்பத் என்ன செய்யறான்? ஏன்னா அவர் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டி மனிதனை அழிக்கக்கூடியது, சதகா பர்க்கத் கூடியது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். பணம் எடுத்து வட்டி, பணம் சேருகிறது. இங்க வட்டியில பணம் சேருது. அல்லாஹ் சொல்றான், உன்னை அழித்து விடும். யாரா இருந்தாலும் சரி. வயுர்பிஸ் ஸதகாத், நீ சதகாக்களை, ஜகாத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி பர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். மாலுடைய முஹப்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். மாலுடைய முஹப்பத்தினால எத்தனையோ சமுதாயம், எத்தனையோ கூட்டங்கள் இந்த உலகத்தில் அழிந்திருக்கிறது. காரூன் ஹஜ்ரத் மூசாவுடைய சொந்தக்காரர், அவர் முஸ்லீமாக இருந்தார். ஆனால் அவர் ஜகாத் கொடுக்காத காரணத்தினால அல்லாஹ் இந்த பூமியிலே அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுங்களா? இந்த பூமி அப்படியே அவன் விழுங்கி கொண்டது. அவனுடைய மால், அவனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் எல்லாமே பூமி விழுங்கிடுச்சு. வெறும் ஜகாத் கொடுக்காதனால. என்ன சொன்னா, என்னுடைய டேலண்ட்னால நான் சம்பாதித்த பணம் இது, நான் ஜகாத் கொடுப்பதா என்று காரூன் கேட்டான். அல்லாஹ் அவ்வளவு தண்டனை அவனுக்கு தந்தான். மாலுடைய முஹப்பத் உள்ளத்தில் வந்துவிட்டால் சகோதரர்களே, மனிதன் அழிவிலே சென்று விடுகிறான். மால் ஹைர், மால் சேர்க்கலாம், மால் சம்பாதிக்கலாம், தங்கங்களை சேர்க்கலாம், வெள்ளியை சேர்க்கலாம், பிராப்பர்ட்டி சேர்க்கலாம், தவறு இல்லை. வருஷத்தில் ஒரு தடவை நீ கணக்கு போட்டு 2% நம்ம கொடுத்துட்டோம், அந்த ஜகாத்தை கொடுத்துட்டோம்னா மிச்ச மால் எல்லாமே சுத்தமாக ஆகிவிடுகிறது. தஃப்சீர்ல எழுதுறாங்க, இன்ன ஜகாத்த அவுசாஹுன் நாசி. ஜகாத் இருக்கிறது மனிதனுடைய அழுக்குகள். உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சக்கரை வெல்லம் கூடு வருது பாத்தீங்களா? சக்கரை வெல்லம் வெறும் கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறோம். அது எங்க தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி கரும்பு தோட்டத்துக்கு நீங்க போங்க. கரும்பு தோட்டத்தில் போய் அந்த கரும்பு என்ன செய்வாங்க, மாடு வச்சு சக்கி இசிப்பாங்க. அது அந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேகரித்து, அந்த ஜூஸ் எல்லாம் ஒரு பெரிய என்ன இருக்கும், ஒரு கோப்பரை மாதிரி இருக்கும். அதுல அந்த ஜூஸை வச்சு நல்லா சூடாக்கி அதை கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைக்கின்ற நேரத்தில் அது எல்லாம் இதாகி கட்டி ஆக 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 அது மேல தூசிகள் இருக்கும். மேல என்ன இருக்குங்க, அந்த கழிவு மேல வந்துடும். அந்த வெல்லத்தை செய்யக்கூடியவர், அதே மாதிரி அந்த சர்க்கரை செய்யக்கூடியவர் மேலே உள்ள அந்த அழுக்கை எல்லாம் ஓரமா ஒதுக்கி எடுத்து கீழே ஊற்றி விட்டு, கீழே தங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து வெல்லத்தை செய்வார். என்ன செய்வார், சர்க்கரை செய்வார். அந்த கழிவோடு சேர்த்து அவர்
சர்க்கரை செய்தாலோ அல்லது அந்த வெல்லத்தை செய்தாலோ வெல்லம் ஆகாது, வெல்லம் கெட்டு போயிடும், சர்க்கரை கெட்டு போயிடும். இதே மாதிரிதான் ஒரு வருஷம் முழுவதும் நம்ம சம்பாதித்த பணங்களிலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜக்காத்து எடுத்து விட்டால் மிச்சமுள்ள பணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? சுத்தமாக்கி விடுவது மட்டுமல்ல, உங்களிடத்தில் அது பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பர்க்கத்தை அல்லாஹ் தருவான். அதனால்தான் ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம்னா தஹாரத், தஸ்கியத், படுனா, பர்க்கத் என்று பெயர். எதுக்கு? ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம்னா தஸ்கியத், சுத்தப்படுத்துதல், தஹாரத், சுத்தமாகுதல், அது மட்டுமல்லாமல் பர்க்கத், அபிவிருத்தி, அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஜக்காத்துக்கு. கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டு அந்த செல்வங்கத்திலே வருஷத்தில் ஒரு தடவை ஜக்காத் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், கடுமையான தண்டனை அந்த மனிதனுக்கு இருக்கிறது. முதலா தண்டனை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுங்களா? சேகரித்து வைத்திருந்த அந்த எல்லா பொருளையும், சேகரித்து வைத்திருந்த எல்லா செல்வங்களையும் நெருப்புல போட்டு அல்லாஹ் அதை ஒன்னாக்கி வந்து கம்பியா ஆக்கி நரகத்துடைய நெருப்புல சூடாக்கி அல்லாஹ் சூடு போடுவானா. 3 இடத்துல சூடு போடுவானா. குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வதுஹூருஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும். நெற்றியிலே, விலா பக்கத்திலே, முதுகு பின்னாடி 3 இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? சூடு போடுவான். ஒரு ஏழை இந்த 3 இடத்தை அல்லாஹ் ஏன் செலக்ட் பண்றான்னா, ஒரு ஏழை வந்து நம்மிடத்தில் தர்மங்கள் கேட்டால், யாசகம் கேட்டால், அவர் வந்து ஜக்காத்து பொருள் கேட்டால், வந்தவுடனே இவன் இதுக்கு தான் வரா அப்படின்னு சொல்லி இனி நெற்றியில சுருக்கம் வருது பத்தியா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த நேரத்தில் இந்த புருவம் மேல போய் நெற்றில சுருக்கம் ஏற்படும். உனக்கு தந்த செல்வத்தை ஏழைக்கு கொடுன்னு சொல்லும் பொழுது அந்த ஏழை உன்னிடத்துல வாங்க வந்தால் நீ வந்து உன் நெற்றியில ஒரு வெறுப்பை காட்டுறாயா? அதனால அந்த செல்வத்தினால அல்லாஹ் சூடாக்கி நெற்றியில சூடு போடுவான். அவன் முகத்தை திருப்பிக் கொள்வான். முகத்தை திருப்பி கொண்டு முதுகு பக்கம் காட்டுவான். நீ போப்பா அப்படின்னு திரும்பிக்கிறான் பாத்தீங்களா? முதுகுல அல்லாஹ் சூடு போடுவான். வலது பக்கமா வந்தா இடது பக்கமா திரும்பிக் கொள்வான். இடது பக்கமா வந்தா வலது பக்கமா திரும்பிக் கொள்வான். 2 விலா எலும்பின் பக்கம் அல்லாஹ் சூடை போடுவான். அல்லாஹ் ஆயத்துல குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்போ நாம் இந்த அஸாபை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, வருஷத்தில் ஒரு தடவை 2% அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்து கொடுத்துணும். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அட சொல்லுங்களேன். ஆம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உம்மத்து, ஒரு சமுதாயம் ஜக்காத்து கொடுப்பதை நிறுத்திவிட்டால் நான் மழையை நிப்பாட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். என்ன நிப்பாட்டி விடுவேன்? மழையை நிப்பாட்டி விடுவேன். அல்லாஹ் அக்பர். மழை நின்றுச்சுன்னா அந்த ஊர்ல சரியா மக்கள் ஜக்காத் கொடுக்கலன்னு அர்த்தம். நான் ஓதன சஹரன்பூர் மதரசால, மஸாயிருல் சஹரன்பூர் மதரசாவிலே ஒரு கிராமத்துக்காரர்கள், ஒரு கிராமத்திலிருந்து மதரசாவுடைய பிள்ளைங்களுக்கு 4000 பேர் படிக்கிறாங்க மதரசால, 2 மதரசால. அந்த கிராமத்து மக்கள் வந்து வருஷத்தொரு தடவை அந்த ஊர் மக்களை வந்து அந்த மதரசா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்க அந்த நேரத்தில் முழு நாள் மதரசா லீவ். அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பஸ் கொண்டு வந்து பிள்ளைங்களை வண்டியில் எடுத்து கூட்டு போவாங்க. பஸ்ஸில் கூட்டு போய் எல்லா மஸ்ஜிது, செஹன்ல மஸ்ஜிது, மொட்டை மாடியில், தெருவில் எல்லா இடத்துல தாவத்து கொடுப்பாங்க. இது புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ எங்களுடைய புகாரி ஷெரீஃபுடைய ஹசரத் மௌலானா ஷேக் யூனுஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜக்கரியா மௌலானாவுடைய காலத்தில் ஃபஸாயில் அமல் எழுதுனாங்களே, அவங்களுடைய காலத்தில் அந்த ஊர் மக்கள் வந்து என்ன செய்தாங்களா, ஹசரத் எங்கள் ஊரில் மழையே பெய்யல, நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம், எங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற நாங்கள், விவசாயத்தும் கைனி இருக்குது, கேத்து இருக்குது, எங்களால் விவசாயம் செய்ய முடியல, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது அதுக்கு சொன்னாங்களா, மதரசாவுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வக்து சாப்பாடு கொடுங்கன்னாலாம். மதரசாவுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வக்து நீங்க சாப்பாடு கொடுங்க. உங்க ஊர்ல மழை பெய்யும், உங்க ஊர்ல வந்து செழிப்பா இருக்கும், உங்க ஊர்ல அல்லாஹ் வந்து மழை பெய்ய வச்சு விவசாயங்களை செய்யலாம்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வசூல் பண்ணி அந்த மதரசா பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு போய் அங்க விருந்து கொடுத்த உடனே அடுத்த நாள் மழை பெஞ்சிச்சு. அடுத்த என்ன ஆச்சுங்க? எல்லாம் ஆச்சரியமா இருக்குதா? அந்த ஊருக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நாங்களாம், நானும் மோலானலாம் தோவி கைனி அதனை நானும் போயிருக்கிறேன், எனக்கு பின்னாடி அசுத்தும் போயிருக்கிறார்.
அந்த கிராமத்துக்கு போய் அன்னைக்கிலிருந்து ஹசரத் ஷேக் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹ் காலத்தில் இருந்து ஏறத்தாழ 70 வருஷமா அந்த ஊர் மக்கள் வருஷத்தொரு தடவை மர்சா பில்லிங் உணவு தராங்க. தொடர்ந்து அந்த ஊர்ல மழை பெய்யுது, செழிப்பா இருக்குது. நம்ம செட்டியில் இருந்து வாரி கொடுக்கும் போது ஹசானாவை திறந்து அல்லாஹ் நிரப்புறான். காலி ஹோகானை நாம் எடுத்து கொடுக்கின்ற நேரத்தில் வியாபாரத்தில் பர்க்கத்தை அல்லாஹ் தரான். ஷேக் யூனுஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துடைய இமாம். கிளாஸ் ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டார், ஆனா அந்த ஊருக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் கொடுப்பார், பிள்ளைங்களுக்கு தாவத்துக்காக வேண்டி. ஏன்னு சொன்னால் நம்முடைய பாக்கெட்டில் இருந்து மக்களுக்கு நாம் சதகா செய்யும் பொழுது, அன்பளிப்பு தரும் பொழுது, ஜகாத் கொடுக்கும் போது பாக்கெட்ட அல்லாஹ் நிரப்புறான். உமர் பாலிமுசா ரஹ்மத்துல்லாஹி போபால் இஸ்திமால சொல்லுவாங்களா, ஜைப் को मत देखो गैब को देखो. ஜோப பார்க்காத, எதை பாரு? கைப பார். ஜோப பார்த்து செலவு செய்த கைபில அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான். கைப பார்த்து நீ செலவு செய்த அல்லாஹ் உன் ஜோப நிரப்புவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹசரத் பயான்ல. நம்ம மர்ஹூம் அமீர் சாப் ஹனீஃப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஒரு தடவை உலமாக்கள்கிட்ட பேசும்போது அமீர் சாப் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் நமக்கு தருவான். எவ்வளவு செல்வங்களை தந்திருக்கிறானோ, நாம் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியான மக்களா இருக்கிறோம்னா கரெக்டா கணக்கு போட்டு கொடுத்துடணும். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க, நபியுடைய காலத்துல ஒரு ஆயத்து அது படிக்கும்போது ஹாஃபிஸா படிச்சார். 2வது ஹாஃபிஸா அழு வருது நமாஸ்ல. ஒரு பரம ஏழை ஒரு சஹாபி, சாலபா இப்னு ஹாத்தப் என்ற ஒரு சஹாபி. நான் ஜும்மாவுடைய பயான்ல சொல்லி இருக்கிற உங்களுக்கு நான் அது. அவர் மஸ்ஜிதிலே இருப்பார், எந்நேரமும் 24 hours மஸ்ஜிதிலே இருப்பார். எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள், மதீனாவாசிகள் அவருக்கு பேர் வச்சாங்கன்னா, இன்னும் ஆக்கோ மஸ்ஜித் கா கபூத்தர், ஏனோ ஹமாமத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய கபூத்தர்னு பேர் வச்சாங்க அவருக்கு. அவர் உடுத்த கூட ஆடை இருக்காதுங்க, அவ்வளோ ஏழ்மை. சாப்பிடு யாராவது கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நபி எடுத்து வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளோ இந்த மதீனாவிலே 2 மலைக்கு நடுவுல என்ன மாதிரி ஒரு ஏழை யாருமே இல்லை, எனக்கு செல்வம் கிடைக்கணும், எனக்கு மால் கிடைக்கணும், அல்லாஹ் விட்டு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களை அல்லாஹ் எந்த ஹாலத்தில் வச்சிருக்கிறானோ அதுவே நீ போதுமாக்கி கொள்ளுப்பா, செல்வம் வேணாம் உனக்கு. மறுபடியும் இவர் கேட்டார், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் முடியல, எனக்கு செல்வம் வேணும், எனக்கு மால் வேணும்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உனக்கு அல்லாஹ் எது கொடுத்திருக்கிறான் அதே போதும், இதுல அல்லாஹ் உன் கைர் வச்சிருக்கிறான். மறுபடியும் கேட்டார் அவர், எனக்கு துஆ செய்யுங்க, எனக்கு செல்வம் கிடைக்கணும். நபி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தாக்கத் தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் நினைச்சா இந்த உஹது மலை இருக்குது பார்த்து, உஹது மலை எல்லாத்தையும் தங்கமா ஆயிடுன்னா தங்கமா ஆயிடும். அது மட்டும் இல்ல, என் கூடு பின்னாடியே வா அப்படின்னா என் பின்னாடியே சுத்தம் இந்த தங்கம். யார் சொல்றா இத? உஹது மலை பார்த்து, உஹது மலை நீ தங்கமா ஆயிடு, என் பின்னாடி வான்னா இந்த உஹது மலையே என் பின்னாடி சுத்திட்டு இருக்கும். அவளை தாக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா நான் எப்படி இருக்கிறேன் பார், ஒரு நாள் சாப்பிடுறேன் சுக்ரியா பண்றேன், ஒரு நாள் பட்டினியா இருக்கிறேன் சபுடோர் இருக்கிறேன். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல எனக்கு வேணும்னார். யாரு? இவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கிற மாதிரி இல்ல, வேணும்னார். ஆனாபா நபி ஸல்லல்லாஹு துஆ செய்ய, அல்லாஹ் இவருக்கு மாலு கொடுன்னாங்க. அல்லாஹ் இவருக்கு ஆடு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அன்பளிப்புல ஆடு வந்துச்சு. 2-3 ஆடு. மஸ்ஜிதிலே இருக்கிற ஆளு வீட்டுல வந்து ஒரு 2 ஆடு கட்ட வச்சிருக்குது. இப்ப ஆடுக்கு தீனி போடணுமா இல்லையா? ஆனா தலை ஆட்டுங்களேன், பயான் ரெக்கார்ட் ஆகுது. என்னடா தனி மாலுக்கு இந்த மாதிரி அசு தப்போ தலை ஆட்டுனா கை ஆட்டு இன்ஷா அல்லாஹ்ன்றாரு. அப்ப தீனி பொண்ணுமா இல்லையா? இப்ப இவருக்கு தொழக்கூடிய இந்த சஹாபிக்கு உள்ள ஃபிக்ர் வந்துச்சு, நம்ம மட்டும் தொழுறோமே, ஆடுக்கு யார் தீனி போடுவா? மஸ்ஜித் இருந்து வெளியே வந்தார், ஆடு பிடிச்சுக்கிட்டு வெளியே போனார். எப்பவுமே மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த புறா பறந்து வெளியே போது, ஆடு மேய்ப்பதற்கு வெளியே போறார். சஹாபாக்கள் மஸ்ஜித் நபி வராங்க, போறாங்க, எங்கப்பா சாலபா ஆளை காணோமே, இல்ல ஆடு மேய்க்க போயிருக்கிறார். சரி 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 அப்படின்ட்டாங்க. நாள் ஆக 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 ஆடுகள் அதிகமாகிறது. பல வருடங்கள் ஆச்சு, ஆட்டு மந்தைகள் ஆனது. என்ன செய்தார்? மதீனாவை விட்டு விட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டார். ஜொஹர் அசருக்கு மட்டும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார். மகரிப் இஷா ஃபஜர் அதே இடத்துல தொழுவார்.
நபி மஸ்ஜிது விட்டு மஸ்ஜிதுடைய மாஹூல்ல விட்டும் தூரமா போனார், நபியுடைய பயான விட்டும் தூரம் போனார். அப்ப எங்க இருந்தாரோ அந்த காட்டுல கூட அங்க தீவனம் அதிகமா இல்ல, இன்னும் ஆடுகள் அதிகமாச்சு, இன்னும் தூரமா போயிட்டார். ஜும்மாவுக்கு வர ஆளு கூட அதிகமாக ஆடு ஆனால ஜும்மாவுடைய தொழுகையும் கட்டாயிடுச்சு, 5 வேளை தொழுகையும் போயிடுச்சு, நபியுடைய சொஹபத்தும் போயிடுச்சு, மஸ்ஜிதுடைய மாஹூலும் போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் ஜக்காத்துடைய ஆயத்தை இறக்குறான். ஜக்காத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. மதீனாவில் யாரெல்லாம் செல்வந்தர் இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்ல எழுதும் பொழுது சாலபா இப்னு ஹாத்தப் என்று பேர் எழுதுறாங்க. இவர் இந்த காட்டுல இருப்பாரு. அவர் வந்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா? வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லைன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்விடத்தில் நான் வந்து பையத் செய்கிற யா ரசூலல்லாஹ், அதாவது என்ன, அல்லாஹ் எனக்கு அவனுடைய ரஹ்மத்து கொடுத்தால், அவன் எனக்கு பர்க்கத்து கொடுத்தால், எனக்கு மால் தந்தால், லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், சத்தியமாக நான் ஜகாத்தை கொடுப்பேன், நான் நல்லோர்கள் இருப்பேன் என்பதாக சத்தியமிட்டு போயிருக்கிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அதனால என்ன செய்தான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தாங்க, இந்த ஜகாத் வசூலிக்க கூடிய 2 சஹாபாக்களை 2 பேர் அங்க இருக்கிறாங்க, 2 பேர் ஆடு மேய்க்க கூடிய ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க, 2 பேர்கிட்ட போய் நீங்க ஜகாத் வசூலிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. சாலபாட்ட போய் 40 ஆடுல ஒரு ஆடு கொடுக்கணும், 40 ஆடுல ஜக்காத்து, 40 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லி ஒரு பட்டியலை எடுத்து கொண்டு போய் அந்த சஹாபிடத்துல சாலபாடத்துல கொடுக்கும் பொழுது பார்த்த உடனே அந்த 2 பேர் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இது டாக்ஸ் ஆச்சு இதுன்ட்டார். அவர் என்ன சொன்னார், இது என்ன டாக்ஸ் வசூலிக்க வந்து இருக்கிறீங்களா, சரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திரும்பி வாங்கன்னார். இன்னொரு சஹாபிட்ட போனார். அந்த 2 பேரும் சஹாபாக்களும் இன்னொரு சஹாபிட்ட போய் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களிடத்திலே ஜகாத் வசூல் செய்ய வர சொன்னாங்க, நான் வசூல் செய்ய வந்திருக்கிறோம். அப்ப அந்த சஹாபி சொன்னார், இன்னொருத்தர் சொன்னார், உங்களுக்கு எந்த ஆடு பிரியமோ எத்தனை ஆடு வேணுமோ வாங்கிட்டு போங்கன்றார். அவர் ரிட்டர்ன் திரும்பி வரும் பொழுது சாலபாவிடத்தில் அந்த 2 சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனால நாங்க வந்திருக்கிறோம், உங்க இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூல் செய்ய சொன்னாங்க. இல்ல இல்ல இது டாக்ஸ் மாதிரி தெரியுது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. நான் என்ன செய்யறேன், யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி இடத்துல சொல்லி அனுப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேர் மதீனாவுக்குள்ள வந்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்த உடனே அந்த 2 வசூல் செய்யக்கூடிய சஹாபாக்கள் பார்த்த உடனே வைஹ சாலபா வைஹ சாலபா வைஹ சாலபா, சாலமா அழிந்து விட்டான், சாலபா அழிந்து விட்டான், சாலபா அழிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன, அந்த 2 சஹாபி உள்ள வந்த உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅதுஹு பிமா கானூ யக்திபூன். அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை அவர் மீறி விட்டார். எனக்கு அல்லாஹ் செல்வங்களை தந்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வேன், நான் ஜகாத்து கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சாலபா அவருடைய வாக்குறுதி மீறி விட்டாரே, கியாமத்து நாளை அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாள் வரை இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிஃபாக்கை கொடுத்து விட்டான் என்று அன்சாரியா இருந்தவர் முனாஃபிகாக ஆகிவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது இந்த ஆயத்து ஓதும் போது மஸ்ஜித் நபவியிலே அவருடைய சொந்தக்காரர் சாலபாவுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. ஓடி போய் சொன்னாங்க, ஏன்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்கிடுச்சு, உன்னை பத்தி அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான உடனே அவர் ஓடி வருகிறார், ஆடுகளை கொண்டு ஓடி வருகிறார், புரண்டி புரண்டி அழுறார். யா ரசூலல்லாஹ் நான் தப்பு செய்துட்டேன் என்னை எடுத்துக்குங்க அழுறார். எல்லா மக்களுக்கு முன்னால் அழுறார். அழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ அவகாசம் கொடுத்தான், சான்ஸ் கொடுத்தான், நீ மறுத்துட்ட, இந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்தை சொல்லிவிட்டான், உன்னிடத்துல ஜகாத்து வாங்க கூடாதுன்னு தடை பண்ணிட்டான். அல்லாஹ்வே சொல்லிட்டான். இப்ப என்ன ஆச்சு, மண்ணு எடுத்து தலையில போட்டுக்கொண்டு அழுது கொண்டே போனார். யாரு? சாலபா, அன்சாரியை சேர்ந்தவர், அன்சாரி சஹாபி. ஒரு இஷ்கால் நமக்கு வரலாம். என்ன இஷ்கால், இவர் தான் தௌபா செய்து வந்துட்டாரே, ஏதோ தவறுதலா செய்துட்டாரு, இவர் தௌபா செய்யறாரே,
யார சொல்ல என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அழுறாரு புரள்றாரு, மண்ணு எடுத்து தலையில போட்டுக்கிட்டாரு, அல்லாஹ் ஏத்துக்க வேண்டியதானே, நபி ஏத்துக்க வேண்டியதானே, ஏன் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏத்துக்கல? அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இந்த ஆள் அழுதாரு, ஆனா உள்ளத்தில் நிஃபாக் இருக்குதுன்ற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த அழுகை கூட மக்களை ஏமாற்றுவதற்கு, நபியை ஏமாற்றுவதற்காக வேண்டி. ஃபஅகபஹும் நிஃபாக, உள்ளத்தில் நிஃபாக் இருக்குது இவருக்கு. நபியுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் காலம் வந்துச்சு, அவருடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு காலத்துல அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல ஆடா கொண்டு வந்த ஜகாத் ஏத்துக்க அப்படின்னு சொல்லி, நபியே உன்னிடத்துல ஜகாத் வாங்க, நாங்க வாங்குவத போயிடுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல கொண்டு வந்தார், அந்த ஆட்டை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி, அப்பவும் ஏத்துக்கல, 3 பேர் ஏத்துக்கல, அல்லாஹ்வும் உன்னுடைய ஜகாத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அப்படி இருக்க நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? கடைசி ரிவாயத்தில் வருது, அவர் ஆரம்ப காலத்தில் ஹமாமத்துல் மஸ்ஜிதுல் புராவா இருந்தவர், செல்வத்தின் மீதுள்ள மோகத்தின் காரணத்தினால, மாலுடைய முஹப்பத் உள்ள காரணத்தினால, ஜகாத்து கொடுப்பதற்கு மறுத்த காரணத்தினால அந்த அன்சாரி மஸ்ஹபை சேர்ந்தவர் முனாஃபிக்காக மௌத்தானார் என்று ரிவாயத்தில் பதிவுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் சகோதரர்களே. என்ன மால், என்ன செல்வங்கள் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். ஹதீஸ் வருதே, அல் மாலு தில்லுன் ஸாயிலுன் வ அம்ருன் ஹாயினுன், ஒரு தரஹ்துடைய சாயா மாதிரி மால் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு, நாளைக்கு அடுத்தவர்கிட்ட போயிடும். இருக்கிற வரையும் பாக்கியமா கருதி கொண்டு மக்களுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சுருக்கமா சொல்றேன், யாரின் மீது ஜகாத் வாஜிபாகும்? தங்கம் வெள்ளி மால், தங்கம் வெள்ளி பணம். தங்கமா இருந்துச்சுன்னா 87 கிராம் 10 சவரம், வெள்ளியா இருந்துச்சுன்னா 612 கிராம் 32 மில்லி கிராம், 612 கிராம் இருந்தா போதும். பணமா நம்மள்ட்ட இருக்குதுன்னா எவ்வளவு இருந்தா நம்ம ஜகாத்து வாஜிபாகும்னா, வெள்ளி 612 கிராம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட் என்னன்னு பார்க்கணும். வெள்ளி எவ்வளவு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு? கர்ம பூச்க போல்ட்டு வந்து ரேட் அப்படின்னா क्या मालूम नहीं, அல்ல சொல்லுங்களேன். 78 612 பேருக்குங்க எவ்வளவு வருது? ஒரு 50,000 ரூபாய் வருமா? போன்ல போடுங்களப்பா, போன்ல போட்டு பாருங்க. 78 612 பேருக்குங்க ஆ 47 48,000 ரூபாய். அந்த 47 சொல்லுங்க, 750, அப்ப 47 சொல்லணும். 47,000 ரூபாய் பணமா நம்மள்ட்ட, 47,000 ரூபாய் பணம் அல்லது 612 கிராம் வெள்ளி. தங்கமா இருந்தா 87 கிராம். தங்கம் தனி, வெள்ளி தனி, துட்டு தனி. நம்மள்ட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, வெறும் பணம் மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்போ நம்ம மேல வாஜிபாவும் ஜகாத் வாஜிபாவும்னா, ஒரு நபரிடத்தில் 47,000 ரூபாய் கடன் எல்லாம் எதுவுமே இல்லாம, கடன் போக ஒரு வருஷம் முழுவதும் அவர்கிட்ட இந்த 47,000 ரூபாய் இருக்குதுன்னா, அதிலிருந்து 2.5% ஜகாத் கொடுக்கணும். देखते हैं हज़रत जाको इंशाअल्लाह कोशिश करो तो कोशिश இல்ல கொடுத்தே தீரணும். வெள்ளியா இருந்துச்சு 612 கிராம் இருந்துச்சுன்னா ஜகாத் கொடுக்கணும். தங்கமா இருந்துச்சு 87 கிராம் 10 சவரம் இருந்துச்சுன்னா ஜகாத் கொடுக்கணும். கொடுக்கலாமா இன்ஷாஅல்லாஹ்? हज़रत बीवी का माल वो मेरा माल. பல பேர் ஆனா நம்ம பீவிங்க பவரானது எல்லாம், யோ மேரா மால் ஜியோ ஜகாத் தும் தியோ. மசாலா கேட்கறாங்க மக்கள் வந்து என்கிட்ட. இப்போ அந்த 87 கிராம் 10 சவரம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, 47,000 ரூபாய் பணம், இது எல்லாம் ஒன்னா சேர்த்தும் கொடுக்கலாம். 87 கிராம் தங்கமும் இருக்குது, 612 கிராம் வெள்ளியும் இருக்குது, 47,000 பணமும் இருக்குது. இது ஒன்னா சேர்த்து எவ்வளவு பணம் வருதுன்னு பார்த்து அதுல இருந்து 2% கொடுக்கலாம். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆம், இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, வாடகை வீடு இருக்கிறது. 1 கோடி ரூபாயில ஒரு வீடு கட்டி இருக்கிறார் ஒருத்தர். 1 கோடி ரூபாயில அந்த வீட்டில் ஜகாத் இல்லை. அந்த வீட்டிலிருந்து வாடகை வருது. ஒரு 10 வீடு இருக்குதுன்னா அதுல இருந்து வாடகை வருதுன்னா, அந்த 12 மாசத்துக்கு வாடகை எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இவருடைய செலவெல்லாம் போக மிச்ச பணம் எவ்வளவு ஒரு வருஷம் முழுதும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் மீது ஜகாத் வாஜிப் ஆயிடும்.
ஜகாத் என்ன ஆயிடும்? வாஜிபாயிடும். 2 ஃபிளாட் இருக்குது. ஒரு ஃபிளாட் தனக்கு, ஒரு ஃபிளாட் अच्छा रेट आए तो बेच डालेंगे ना, वो अच्छा रेट नियत करे नहीं, उसमें ஜகாத் देना. வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கிறாரு, தான் வீடு கட்டுவதற்காண்டி ஒரு பிளாட் வாங்கி வச்சு இருக்கிறாருன்னா வாங்கின பிளாட்டுக்கு, வீட்டுக்காண்டி கட்டின பிளாட்டுக்கு ஜகாத் இல்ல, விற்பதற்காண்டி உள்ள பிளாட் கொடுத்துடணும். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இது கணக்கு போட்டு கொடுப்பது வாஜிபுங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரி கடை வச்சிருக்கிறார், ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. வருஷத்துடைய வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, செலவு பகை எவ்வளோ, வருமானம் இருக்குதுன்னு பார்க்கணும். 47,000 ரூபாய் அளவுக்கு பணம் இருக்குதா, அந்த பணம் தனியா வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம கடையில் சரக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சரக்கு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்காருக்கு தெரியும். அந்த இருக்கக்கூடிய முதலீடு பணத்திலிருந்து, அந்த சரக்கிலிருந்து நாம் பொருள், அது பணத்தை வந்து பணத்தாக ஆக்கி அதிலிருந்து நம்ம ஜகாத் 2% கொடுத்துடணும். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அட சொல்லுங்களேன். தோராயமா ஒரு 10,000 ரூபாய், தோராயமா ஒரு 10 சாடி, தோராயமா ஒரு 10 ஜிப்பா, தோராயமா ஒரு 10 லுங்கி, இது ஜகாத்தி இல்லை. இது தோராயெல்லாம் இல்ல, கணக்கு போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஹதீஸ் நவர் தெரியுமா? இது எல்லாம் பாம்பாக ஆக்கப்படும். क्या खाली डरा लग बैठे तुम्हें? ஹதீஸ் தரது சொல்றேன். இது எல்லாம் பாம்பாக ஆக்கப்பட்டு கியாமத் நாள்ல கழுத்துல சுத்திக்குமா. கழுத்து சுத்திக்கு முன்னாடி வந்து நிக்குமா. இது இப்ப இன்சான் கேட்பானா, மன் அந்த நீ யாரு? இன்சான் கேட்பா, மன் அந்த நீ யார்? அந்த பாம்பு சொல்லுமா, அண்ண மாலுக்க அண்ண கன்சுக்க, நான் உன்னுடைய மாலு, நான் உன்னுடைய பிராப்பட்டி, तू कहीं को साम बन गा तो काटने वासे बंगा में. அல்லாஹ் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கரெக்டா நம்ம கணக்கு போட்டு கொடுத்துட்டோம், அந்த மாலும் சுத்தமான சொர்க்கம் நமக்கு அல்லாஹ் வாஜிபாக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு ஜகாத் கொடுக்கலாம், யாருக்கு ஜகாத் கொடுக்க கூடாது? யாருக்கு ஜகாத் கொடுக்க கூடாது? நான் என்னுடைய அப்பா, என்னுடைய தாதா, என்னுடைய தாதி தரக்கூடாது. நான் என்னுடைய அம்மா, என்னுடைய நானி அவங்களுக்கு தரக்கூடாது. நான் என்னுடைய மனைவிக்கு தரக்கூடாது, மனைவி எனக்கு தரக்கூடாது. நான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தரக்கூடாது. 2 பிள்ளை, ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சுங்களேன், பையன் சில்சிலாவும் தரக்கூடாது, பொண்ணு சில்சிலாவும் தரக்கூடாது. என் கூட பிறந்தவர்கள், என் மனைவி கூட பிறந்தவர்கள், எங்க அம்மா கூட பிறந்தவர்கள், எங்க அப்பா கூட பிறந்தவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு தரலாம் ஜகாத். புரிஞ்சுக்கலாங்க? அல்ல புரிஞ்சா இல்லைங்களா? இன்னும் உனக்கு விளக்கமா வேணும் அப்படின்னா இங்கேயே இருப்பேன் நான் இன்ஷா அல்லாஹ். அப்பப்போ கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபோன் மூலியமா கேளுங்க, நேரடியாக வந்து கேளுங்க. இது டைம் ஆயிடுச்சு. இது சுருக்கமான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி விளக்கத்தை நீங்கள் கேட்டு ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக ஆகிவிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இல்ல அந்த அளவுக்கு செல்வங்கள் நம்ம இடத்துல இல்லைன்னா குறைஞ்சபட்சம் சதகாவாது கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சதகத்து ரத்துல் பலா, சதகாவின் மூலமா பலா முசீபத்தை அல்லாஹ் நீக்கிறான், செல்வங்களிலே அல்லாஹ் பர்க்கத்தை தருகிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد لك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم ارحمنا وأنت خير الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.